திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. திருச்சியில் நாளை மக்களை சந்திக்கிறேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். நாளைக்கு அவர் தனது பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்நிலையில் திருச்சியில் அவர் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். நாளை மக்களை சந்திக்கிறேன் என்று விஜய் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் விளம்பர மாடல் அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் என்று அவர் திமுக குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்று அவர் திருச்சி மக்களுக்கு பேசியிருக்கிறார். பொய் வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசு மீதான விமர்சனங்கள் என்று அவர் அதில் திமுக அரசு குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். இந்நிலையில் நாளை திருச்சியில் மக்களை சந்திக்க நான் வருகிறேன் என்று விஜய் அறிக்கை மூலமாக தனது தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் செய்தி சொல்லியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். என்ன கூறியிருக்கிறார்? திருச்சியில நாளைக்கு பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார், என்ன விவரம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஒரு முக்கியமான அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை கட்சியின் மீது காவல்துறை விதித்துள்ளது. இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு கட்சியினுடைய தோழர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையும் வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உறுதி செய்ய வேண்டும் என்றும், கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரலை கண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்புகளை நடத்த நாம் தேர்ந்தெடுத்துள்ள நாட்களில் அவர்களை சந்திக்க ஏதுவாக பாதுகாவலர்கள் வழிமுறை கடமை கண்ணியம் மற்றும் ராணுவ கட்டுப்பாடுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்து விட்டனர். தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்னுடன் கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்கத்தோடு களமாடி வருகிறது என்றும், மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்ற தலைப்பில நாளை திருச்சியில இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தமிழக வெற்றிகத்துடைய தலைவர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சந்தானம், இதுல முக்கியமான அம்சம், தமிழ்நாடு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம்முடைய கட்சியின் மீது மட்டும் காவல்துறை விதித்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர் அறிக்கையில முன்வைத்திருக்கிறார். முன்னாடியே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில இருந்தும் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. அவங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல அனுமதி கோரி இருந்தாங்க, இப்ப எந்த இடத்தில் அவங்க பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு? நிச்சயமா திருச்சியை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிகளில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை சாலை மார்க்கமாக விஜய் பேருந்துல சென்று மக்களை சந்திச்சு சத்திரம் பேருந்து நிலையத்துல விஜய் உரையாற்றுவதற்கான அனுமதி என்பது கோரப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு பதிலாக மரக்கடை பகுதிகளிலேயே இந்த சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு அந்த இடத்துலதான் உரையாற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக இதுவரைக்கே முன்னாடி பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் எத்தனை நிமிடங்கள் தான் பேசணும், அதே போன்று எத்தனை நபர்கள் வருகிறார்கள் என்பது குறித்தான கணக்கை முன்கூட்டியே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வழங்கணும் உள்ளிட்ட விதிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே போன்று பேருந்தின் மீது விஜய் ஏறி கை காட்டக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோன்னா பெரம்பலூர்ல காமராஜர் வளைவு கிட்ட பேசுவதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்ததுல பெரம்பலூர்லயும் அவர் பேசுவதற்கான இடம் என்பது வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் திருச்சியில 23 விதிமுறைகள், பெரம்பலூர்ல 21, அரியலூர்ல 25 என ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 20க்கும் மேற்பட்ட விதிமுறைகள் என்பது
வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு கட்சி தலைவர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சென்றாலும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு வரவேற்பு அளிப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரவேற்பு வழங்குவதற்கும் காவல்துறை மறுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பட்டாசு வெடிக்கக்கூடாது, இசை கச்சேரிகள் வைக்கக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் அந்த அறிக்கையில தவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தலைவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.